அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம புணர்ச்சி அப்படின்றத பத்தி முழுமையா பார்க்கலாம். ஸோ புணர்ச்சி அப்படின்றது நமக்கு பிரித்தல் அதிக சேர்த்தல்கள ஒரு முக்கியமான வந்து விதி. ஓகேங்களா? ஸோ இந்த புணர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலா 2 சொற்கள் ஓகேங்களா? 2 சொற்கள் ஒன்றாக சேரும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா புதிய ஒரு வார்த்தை வந்து உண்டாகும். ஸோ அந்த புதிய வார்த்தை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண் பிளஸ் ஒளி, இங்க கண்ணொளி அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி மண் பிளஸ் அளவு, மண் அளவு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஸோ அந்த எழுத்துக்கள் எப்படி பரிமாற்றம் அடையுது அப்படின்றத அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து இந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தமா 2 வகைப்படும். ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா இயல்பு புணர்ச்சி, 2 வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இயல்பு புணர்ச்சியில எந்த ஒரு டைப்ஸ் எதுவுமே கிடையாது, பல்வேறுபட்ட வகையே கிடையாது. ஆனா விகார புணர்ச்சியில 3 வகைகள் இருக்கு. ஒண்ணு தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ற 3 வகை இருக்கு. ஸோ இந்த இயல்பு புணர்ச்சியில 2 சொற்கள் சேரும்போது எந்த மாற்றமும் இல்லாமல் அல்லது இயல்பாக இணைவதுதான் இந்த இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு பாருங்களேன். கை பிளஸ் எழுத்து, கையெழுத்து. மலை பிளஸ் ஊர், மலையூர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ பிளஸ் அவர், நீயவர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விகார புணர்ச்சியில இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் தோன்றல், தெரிதல் மற்றும் கெடுதல் அப்படின்ற 3 வகைகள் இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தோன்றல் அப்படின்றது புதிய எழுத்து தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. தோன்றல் அப்படின்றது என்னது, புதிய எழுத்து தோன்றும். ஒரு திரிதல் அப்படின்றது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி கெடுதல் அப்படின்றது ஒரு எழுத்து என்னவாயிடும், மறைந்தே விடும் அப்படின்றாங்க. ஒரு விஷயத்துல புதிய எழுத்து தோன்றும், அடுத்தது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும், மூன்றாவது கெடுதல்ல என்னது, ஒரு முழுமையாகவே அந்த எழுத்து மறைந்து விடும். ஓகேங்களா? இதுதான் இந்த 3 விகார புணர்ச்சியில 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வாழை பிளஸ் பழம், இப் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னவா மாதிரி இருக்கு, புதிய எழுத்தை வந்து தோன்றுது. கை பிளஸ் பேசி அப்படின்றது இப்புன்ற ஒரு எழுத்து வந்து புதிதாக தோன்றிருக்கு. அது திரிதல்ல பாருங்க, மண் பிளஸ் குடம் அப்படின்றது இந்த இன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இட் அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகேங்களா? அதே மாதிரி பொன் பிளஸ் குடம் அப்படின்றது இந்த இன்னு வந்து பாத்தீங்கன்னா இர் அப்படின்ற எழுத்தா மாறி இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஜோடி எழுத்துக்கள் தான் அடுத்த எழுத்தா மாறும் அப்படின்றது இதுல ஒரு ஹிட். ஓகேங்களா? இன்னும் இட்டும் ஒன்னாதான் இருக்கும், இன்னும் இரும் ஒன்னாதான் இருக்கும். பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு எழுத்து கூட இன்னொரு பக்கத்துல எந்த எழுத்து வரும் அப்படின்னு இலக்கணத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் வரும். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப அதாவது நான் வந்தா டா வரும், இந்த 2 சுழி நான் வந்தா இந்த ரா வரும். ஓகேங்களா? இதை வச்சு கூட இந்த திரிதல் இதை வந்து நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப முழுமையான விளக்கத்தோட அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து மறைந்து விடும், அதை கெடுதல் என்னது, மரம் பிளஸ் வேர், இம் அப்படின்ற எழுத்து பாருங்க இங்க வரவே இல்லை. ஸோ அந்த எழுத்து முழுமையா மறைஞ்சிருச்சு. மனம் பிளஸ் நிலை அப்படின்றது இங்க பாருங்க இன் அப்படின்னு இம் அன் அப்படின்ற வார்த்தை அதுலயே வந்து முழுமையா மறைஞ்சிருக்கு. ஸோ புணர்ச்சி அப்படின்றது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். புணர்ச்சி அப்படின்றது 2 வகை, இயல்பு, விகாரம். விகாரத்துல வந்து தோன்றல், திரிதல், கெடுதல். ஸோ இயல்பு அப்படின்றது இயல்பாக இணைவது, எந்த மாற்றமும் இல்லாமல் இணைவது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். விகார புணர்ச்சி அப்படின்னா 3 வகை இருக்கு, தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னா புதிய எழுத்து தோன்றும், கெடுதல் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும், கெடுதல் அப்படின்றது ஒரு எழுத்து முழுமையாக மறைந்துவிடும். ஸோ இதுதான் முழுமையான புணர்ச்சிக்கான முழுமையான விளக்கம். அடுத்த காணொலியில் இது எப்படி தோன்றுது, எப்படி திரிதல், எப்படி கெடுது அப்படின்றத ஒரு முழு இலக்கண விளக்கத்தோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ நண்பர்களே.